ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பது பழமொழி. இதற்கேற்ப தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் அவர்களுக்கு இயற்கை வழி பயணத்தின் மூலமாக வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றனர் சென்னை திருவொற்றியூரை சேர்ந்த பெற்றோர். அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. மணிகண்டன் சென்னையை பூர்வீகமாக கொண்டவர். 3 குழந்தைகளுக்கு தந்தையான இவர் தனது குழந்தைகளை எந்த காரணத்திற்காகவும் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புவதில்லை என்பதில் தீர்க்கமாக இருக்கிறார். அடிமைப்படுத்தும் கல்வி தனது குழந்தைகளுக்கு தேவையில்லை என்றும் வாழ்வியல் கல்வியை தானாகவே தனது குழந்தைகள் கற்றுக்கொள்ளும் என்கிறார் இவர். கல்வினா என்னன்னு மக்களுக்கு ஒன்றும் புரியல. கல்வினா இங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம புள்ள படிச்சானா வேலைக்கு போனா நம்மளுக்கு சோறு போடுவானா, இப்படிதான் ஒரு பெற்றோரும் பிள்ளைங்களை படிக்க கூடாங்கண்டி பிள்ளைங்களை உண்மையிலே சுயசார்பா பிள்ளைங்களை வளர்க்கறது கிடையாது. ஆனா என்னோட பிள்ளைங்க அப்படி கிடையாது. என் பிள்ளைங்க எல்லாம் நான் பிள்ளைங்களா வளர்க்குறேன். மற்றவங்க மாரி ஒரு சுயசார்புல அழைச்சின்னு ஒரு பொம்மையா நான் வளர்க்குறேன் விரும்பல. என் பிள்ளைங்களை சுதந்திரமா இருக்கணும். அதனாலதான் என் பிள்ளைங்களை சுதந்திரமா விட்டாச்சு. அவங்க இஷ்டம், அவங்களோட வாழ்க்கை முறை அவங்க பார்த்துக்கிட்டோம். நம்ம வழி நடத்த வேண்டிய மட்டும்தான் நமக்கு. நம்ம பிள்ளைங்க வருங்காலத்துல நமக்கு சோறு போடும், நமக்கு அதுக்கு துணையா நிற்கின்றதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. பிள்ளைங்களா வளர்க்கணும் தான் என்னோட விருப்பம். எந்தவிதமான கட்டுப்பாடுகளும் இன்றி சுதந்திரமான மனநிலையுடன் தனது குழந்தைகள் வளர வேண்டும் என்பது இவரின் நோக்கமாக உள்ளது. பள்ளி கல்விக்கு பதிலாக தொடர்ச்சியான பயணம், இயற்கையில் இருந்து கற்றுக்கொள்வது என வாழ்க்கையை நேரடியாக தனது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பள்ளிக்கூடத்திற்கு செல்வதை பாதியிலேயே நிறுத்திவிட்ட இவரது மகள் ஓவியா தனக்கு விருப்பமானவற்றை செய்து சுதந்திரமாக சுற்றித் திரிவதாக கூறுகிறார். அது என்னன்னு தெரியல, எனக்கு பிடிக்கல. ஸ்கூலுக்கு போவே அது படிக்க சொல்றாங்க, ஹோம்ஒர்க் செய்ய சொல்றாங்க. ஆனால் எனக்கு பிடிக்கல. வீட்டிலே ஜாலியா விளையாண்டு படிக்கிறேன். தங்கச்சி எனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லுவேன். நான் அப்பப்போ அவளுக்கு சொல்லி தருவேன். வீட்டில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வேணா ஸ்கூலுக்கு போயிருக்கேன். போய் அங்கே கஷ்டமா தான் படிக்கிறேன். எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் நின்ட்டேன். ஸ்கூல்ல கத்துக்கிறத விட வெளில தான் நான் நிறைய கத்துக்கிறேன். அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை முறையை தவிர்த்து இயல்பான இயற்கையுடன் சார்ந்த வாழ்க்கையை கடைபிடித்து வரும் பெருமாள் கல்வி முறையில் பல மாற்றங்கள் வேண்டும் என்கிறார். எந்த ஜீவராசியுமே தன்னுடைய குழந்தைகளுக்கு எதையுமே கத்துக் கொடுக்கறது கிடையாது. தான் வாழும்போது தன் குழந்தைய கூட வச்சுக்குது. இதுதான் நடக்குது. இயற்கையோட நம்ம ஒன்றி பார்க்கும்போது இது அந்த அளவுக்கு இறங்கி இருந்து பார்க்கும்போது புரியும். ஆனா மனிதன் மட்டும்தான் தன் வாழ்க்கையை மட்டும் அப்பா அம்மா வாழும்போது தான் வாழ்க்கையும் வாழாம தான் குழந்தை வாழ்க்கையை சேர்த்து அவன் 30 வயசு வரைக்கும் அவனுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், அவன் கல்யாணம் பண்றான், எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணணும், இது வரைக்கும் அவனை போய் தானும் வாழ்றது கிடையாது, தான் குழந்தையும் வாழ விடுறது கிடையாது. அப்படி இல்லாம ஒரு சுயசார்பான ஒரு சுய சிந்தனையோட வாழக்கூடிய ஒரு குடிமகன்களை உருவாக்குவதுதான் நம்மளுடைய நோக்கமா இருக்கு. அப்போ அதுக்கு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணும். நான் எந்த குழந்தைகளுக்கு எதையும் சொல்லிக் கொடுக்கணும்னு நாங்க விருப்பப்படுறது கிடையாது. அந்த குழந்தை எதை கத்துக்கணும்னு விருப்பப்படுதோ அதை அவங்க எதுக்கான கத்துக்கிறதுக்கான ஒரு தளத்தை தான் அமைச்சு கொடுக்கணும். இப்படியான வாழ்க்கை முறையை பின்பற்றி வரும் இந்த குடும்பம் சந்திக்கும் மிக முக்கியமான கேள்வி குழந்தைகளின் எதிர்காலம் என்ன ஆகும் என்பதுதான். இந்த கேள்வியை நாமும் முன்வைத்த போது அவர்கள் அளித்த பதில் ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. நிறைய பேர் கூட கேள்வி கேட்பாங்க, உங்க பிள்ளைங்க பெருசானா உங்க பிள்ளைங்க உங்களுக்கு கேள்வி கேட்கும், ஏன் உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க கத்து கொடுக்க அதை லாஸ்டா சொல்லணும். சாதாரணமா எதிரில் நிக்கிற உங்களுக்கே என் பிள்ளைய பத்தி இவ்வளவு சந்தேகம் இருக்கு, இவ்வளவு அபிப்பிராயம் இருக்கும்போது நான் பெத்த பிள்ளை என்ன எப்படி பாத்துப்பேன். அப்போ அதெல்லாம் இதே மாதிரி கேள்வி நிறைய வரும். எங்களுக்கு ரொம்ப ஒரு குற்றவாளி மாதிரியே அவங்க அந்த கொஞ்ச நேரத்துக்கான பதில்கள் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா எங்களை பதில் சொல்ல விட மாட்டாங்க, எங்களை விளக்க மாட்டாங்க. நாங்க கேட்டாலும் அதுக்கு பதில் அவங்க சொல்லவும் மாட்டாங்க. இந்த மாதிரி சமூகத்துல இருக்கு. அதனால நான் அதை பெருசா நினைச்சுக்கிறது. நாங்க வாழ்க்கை வாழ்றோம், அவ்வளவுதான். எங்க கூட என் பிள்ளைங்களை வச்சுக்கணும், என் பிள்ளைங்க அவங்களோட வாழ்க்கை வாழும். மொத்தத்தில் சுயநலமின்றி மனிதர்களுடன் இயல்பாக பழகக்கூடிய, வாழ்க்கையை எளிமையாக கடந்து செல்லக்கூடிய சுதந்திர பறவைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கனவாக இருக்கிறது. ஆனால் இன்றைய சமூக கட்டமைப்பில் இது எந்த அளவிற்கு சாத்தியம் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பிரசாந்த், சிறப்பு செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.